என கிரிமினல் மாதிரி நடத்தாதீங்க அப்படின்னு சமந்தாவுடனான 4 ஆண்டுகள் காதல் திருமண வாழ்க்கைக்கு பிறகு விவாகரத்தை பற்றி நடிகர் நாக சைதன்யா முதல் முறையாக மனம் திறந்து பேசியிருப்பது இப்போ வைரலாகி இருக்கு. நடிகர்கள் சமந்தா மற்றும் நாக சைதன்யா 2 பேருமே கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 4 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சாங்க. சமந்தா மற்றும் நாக சைதன்யா 2 பேருக்குமே விவாகரத்து பெற்று 3 ஆண்டுகளான நிலையில நாக சைதன்யா நடிகை துளிவலாவை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த நிலையில தான் நாக சைதன்யா நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய தண்டியல் படத்துக்காக ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளிச்சிருக்கக்கூடிய நாக சைதன்யா சமந்தாவுடனான விவாகரத்தை பத்தி பேசியிருக்காரு. இது தொடர்பான செய்தி தான் இப்போ வைரலாகி இருக்கு. நாக சைதன்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறதால தான் நாங்கள் 2 பேருமே இந்த முடிவை எடுத்தோம். அதோடு ஒருத்தர் மீது ஒருத்தர் மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கோம். நான் உடைஞ்ச குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். அந்த அனுபவமும் வலியும் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு உறவை பிரிவதற்கு முன்பு 1000 முறை யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தேன். என்னை கிரிமினல் மாதிரி நடத்தாதீங்க. இந்த பரஸ்பர முடிவுக்கு அப்புறமா இப்போது நாங்கள் 2 பேருமே அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். இதுக்கும் மேலே என்ன விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த முடிவுக்கு ரசிகர்களும் ஊடகங்களும் மதிப்பளிக்க வேண்டும். எங்களுடைய முடிவில் தனி உரிமை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு அந்த பேட்டியில் நாக சைதன்யா தெரிவிச்சிருக்காரு.